ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ட்ரை டேட்ஸ் பவுடர் ரெசிபி பார்த்துடலாம். இந்த ட்ரைடு டேட்ஸை நான் இந்தியன் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா கழுவிடணும். ட்ரைடு டேட்ஸாக இருந்தாலுமே கழுவிட்டு யூஸ் பண்ணுறது தாங்க நல்லது. ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஒரு 5-6 தடவை கழுவிடுங்க. கழுவினதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை மேலே இருக்கும் இல்லைங்களா? அப்போது ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணிடுங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே கட் பண்ணி வெயிலில் காய விட்டுருங்க. இது ட்ரைடு டேட்ஸாக இருந்தாலுமே திரும்பவும் வெயிலில் காயணுங்க. மொறு மொறுன்னு ஆகணும். ஒருவேளை நீங்கள் ஸ்னோ கண்ட்ரீஸ்லாம் இருக்கீங்க, இல்லை வின்டரில் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அவனில் பேக் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே ஒரு 30 நிமிஷம் வச்சுட்டு கூட எடுத்துக்கோங்க. இப்போது மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஸ்பைஸ் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். இதுலேயுமே நீங்கள் ஒரு சிசர் வச்சு 2-3 கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஸ்டக் ஆகாது. இல்லை முழுசாகவே போடுறீங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்தியன் மிக்சியாக இருந்தால் நீங்கள் பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குரணையாக இருக்கிற டெக்ஸ்சரில் தாங்க பவுடர் கிடைக்கும். இதை நம்ம சலிக்கணும். சலிச்சு கொஞ்சம் பெரிய குரணையாக இருக்கிறத ஸ்மூதிஸ் எல்லாம் அரைக்கிறப்ப போட்டு அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக இருக்கிறத எந்த ரெசிபிக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்னராக நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாலில் கலந்து கொடுக்கலாமான்னு கேட்பீங்க. எனக்கும் டவுட் இருந்து நான் பீடியாட்ரிஷன்ட்ட போகிறப்ப நான் கேட்டு செக் பண்ணேன். பாலில் டேட் சிரப் இல்லை டேட்ஸ் பவுடர் எது வேணாலும் ஸ்வீட்னர் மாதிரி நம்ம கலந்து குடிச்சிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா பாலில் கால்சியம் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா? அதில் கலக்கும் போது டேட்ஸில் இருக்க அயன் கண்டென்ட்டை நம்ம உடம்பு முழுசாக அப்சார்ப் பண்ணிக்காதே தவிர அது ரெண்டையுமே சேர்த்து குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் எங்களுக்கு சொல்லவே இல்லை. தாராளமாக குடிங்கன்னு தான் சொன்னாங்க. மற்ற ரெசிபீஸில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சத்து மாவு கஞ்சி, ராகி கூழ் இல்லை தனியாக கூட ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். 3 மாதம் வரைக்கும் வெளியில் இருந்தால் கெட்டு போகாதுங்க. இன்னும் கொஞ்சம் அதிக நாள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஸ்மால் பேட்சஸாக அரைச்சி வச்சுக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?